ஹாய். ஸோ டுடே லன்ச் மெனு என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி லன்ச்சுக்கு சுட சுட சாதம். வாழை இலை இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருந்ததா, சரி அது வேஸ்ட்டாக தான் போகுது, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அதனால் காற்றுல லைட்டாக கிழிஞ்சிருந்ததுனால சரி அந்த வாழை இலையில் இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி பிளேட் ஷேப்புக்கு அந்த வாழை இலையும் கட் பண்ணி இன்றைக்கி வாழை இலை சாப்பாடு தான். சுட சுட சாதம், அதுக்கப்புறம் தண்டுக்கீரையை வச்சு பருப்பு போட்டு கடைஞ்ச தண்டுக்கீரை பருப்பு கடைசல். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீக்லி 2 days ஆகுது உங்களுக்கு பிடிச்ச என்ன கீரைனாலுமே சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இனிமேல் நானும் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். இனிமேல் நம்மளோட வீடியோவில் வீக்லி 2 days ஆகுது கண்டிப்பாக லன்ச்சில் இந்த ஏதாவது ஒரு கீரை ஐட்டம்ஸ் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இன்றைக்கி லன்ச் இது தான். கண்டிப்பாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வர வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ தண்டுக்கீரையில் சூப்பரான பருப்பு கடைசல் ஃப்யூச்சரில் வர வீடியோவில் கண்டிப்பாக டேக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ குயிக்காக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியுமோ நான் அவ்வளோ குயிக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் மறக்காமல் வீக்லி 2 days ஏதாவது ஒரு கீரை எடுத்துக்கோங்க, உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மறக்காமல் நீங்கள் என்ன லன்ச் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, தேங்க்யூ ஸோ மச். அதே லெவலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.